உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். எக்லிப்டா அல்பா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது பொன்னாம் காணீர் என்கின்ற பொருளிலே பொன்னாங்கண்ணி என்ற தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. அது பொன் ஆகும் காணீர் என்று நாம் பிரித்து பார்த்தோமே ஆனால், நம் உடலை உணவாக அது பயன்படுத்துகின்ற பொழுது பொன்மேனியாக, மேனி சிவக்கச் செய்வது, பளபளக்கச் செய்வது, அழகுறச் செய்வது என்பதனாலே அதை அப்படி சொல்லியிருக்கிறார்கள். முன்பெல்லாம் உடல் வலிமை பெறுவதற்கு, அழகு பெறுவதற்கு பணக்காரர்கள் தங்கத்தை பஸ்பமாக சாப்பிடுவது வழக்கம். ஏழைகளுக்கான தங்க புஷ்பம் என்பது இந்த பொன்னாம் கண்ணி என்பதை நாம் மறுத்தல் ஆகாது. இதை அடிக்கடி உணவிலே சேர்த்து வருவதனாலே மேனி மினுமினுப்பு அடைவது மட்டுமல்லாமல் கண் பார்வை கூர்மை அடையும். அதோடு கூட கல்லீரல், மண்ணீரல் பலம் பெறும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, மாதுளம் பிஞ்சு ஒன்று எடுத்து, அதனோடு கொட்டைப்பாக்கு ஒன்று எடுத்து, இரண்டையும் ஒரு சேர உறவாடும்படி நசுக்கி ஒரு டம்ளர் நீரிலே இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அதை தீநீராக சிறிது இனிப்பு சேர்த்து பருகி வருகின்ற பொழுது குருதி கசிவது, குறிப்பாக எபிஸ்டாக்சிஸ் என்று சொல்லக்கூடிய மூக்கிலே இருந்து இரத்தம் வடிவது, கசிவது என்கின்ற நிலை, அதோடு கூட உள் உறுப்புகளிலே இரத்த கசிவு, மலக்குடலிலே இரத்த கசிவு, இரைப்பையிலே இரத்த கசிவு, இப்படி எங்கேனும் நம்மை அறிந்தோ அறியாமலோ இருக்கின்ற கசிவுகளை நிறுத்தக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த மாதுளை பிஞ்சும் கொட்டைப்பாக்கு சேர்ந்த ஒரு தீநீர் நமக்கு பயன் தரும். அதோடு கூட குருதியை நீர்மையாக இருக்கின்ற நிலையிலே இருந்து சற்று கெட்டிப்படுத்துகின்ற ஒரு நல்மருந்தாக இது விளங்கும் என்பதையும் இங்கே நாம் மறுத்தல் ஆகாது. லூஃபா அக்குட்டாங்குலா, லூஃபா அக்குட்டாங்குலா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது, ரிட்ஜ் கார்டு என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, கோசாவதி என்று வடமொழியிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று, பீர்க்கங்காய் என்று நாம் தமிழிலே சொல்லப்பெறுவது. இந்த பீர்க்கங்காய் ஒரு அற்புதமான உணவிலே மருந்தாகிறது. இதிலே பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய சத்துவம் மிகுதியாக இருப்பதனாலே, இதை அடிக்கடி பயன்படுத்துவதனாலே கண் பார்வை கூர்மை பெறுகிறது, கண்களை பற்றிய தொல்லைகளிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. இதில் விட்டமின் சி செறிந்திருக்கிறது, தயாமின், ரிபோஃப்ளவின், ஜிங்க், அயர்ன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்கள் அதிகமாக இருக்கிறது. அதற்கும் மேலாக இந்த சொல்யூபிள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. செல்லுலோஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அந்த நார் சத்துவம் அதிகமாக இருப்பதனாலே இது உடல் எடையை குறைப்பதற்கு பயன் தருகிறது. உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் அன்றாடம் ஒரு கோப்பை அளவுக்கு இந்த பீர்க்கங்காயினுடைய சாறை பருகுவதனாலே அவருடைய எடை குறையும். அதோடு கூட இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே இதனுடைய சாறு பல்வேறு நோய்களை வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்கும் என்பதையும் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இதனுடைய சாற்றை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது தலை வலியை இது தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடல் உஷ்ணத்தை, கண் எரிச்சலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு உணவாக இது திகழ்கிறது. ஃபேட் பர்னர் என்று சொல்லக்கூடிய வகையிலே கொழுப்பு சத்துவத்தை குறைக்கக்கூடியதாக திகழ்கிறது. இப்படி பல்வேறு நலன்களை உடைய பீர்க்கங்காய் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், பாருங்கள். நேர்களே, நாம இன்னைக்கு பீர்க்கங்காயோட மருத்துவ குணங்கள் என்ன, பீர்க்கங்காய் தோலை பயன்படுத்தி கண்கள் மற்றும் தோலில் ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய ஒரு மருந்து
கல்லீரலை பலப்படுத்தி மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய ஒரு துவையல் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பீர்க்கங்காய் தோல், தேங்காய் துருவல், நல்லெண்ணெய், பெருங்காயம், வரமிளகாய், புளி, கல்லுப்பு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த தோல் வதக்குவதற்காக தேவையான அளவு நம்ம நல்லெண்ணெய் விட்டுட்டு, நல்லெண்ணெய் காஞ்சதும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சதும் நம்ம சீவி வச்சிருக்க பீர்க்கங்காய் தோல் இதோட சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் தோலில் அதிகப்படியான செல்லுலோஸ்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் டயட்டரி ஃபைபர் இருக்கிறதுனால இது மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். அதே போல் இதில் வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. பீட்டா கரோட்டின் சத்து நிறைய இருக்கிறதுனால இது கண்களுக்கும் தோலுக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு விட்டமினாக இருக்கும். இதோட நம்ம தேங்காய் சேர்க்கிறோம். தேங்காயும் தோலில் ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம தேங்காய் அதிகமாக சேர்க்குறோம். தேங்காய்க்கு பதில் நம்ம கருப்பு உளுந்து கூட இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளியும் ஒரு நேச்சுரல் லாக்ஸேட்டிவாக இருக்கிறதுனால, மலமிளக்கியாக இருக்கிறதுனால தான் நம்ம சமையலில் புளி சேர்க்குறோம். புளி கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு. காரத்துக்கு நம்ம வரமிளகாய், நம்ம இந்த மாதிரி பத்திய உணவு தயார் பண்ணும் பொழுது வரமிளகாய் பயன்படுத்தணும், பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வரமிளகாயில கூட இந்த மாதிரி குண்டு மிளகாய் நம்ம பயன்படுத்தும் போது விதைகளை நீக்கிட்டு இந்த தோலை மட்டும் நம்ம சேர்த்தோம்னா அதிக காரம் இருக்காது. வயிறு புண்கள், அல்சர் இருந்தாலும் இது ஒன்றும் வயிறு வலிலாம் வராது சாப்பிடும் பொழுது. மிளகும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதக்கிடலாம். இப்போ வதக்கிட்டு நம்ம துவையலாக அரைச்சிடலாம். துவையலாவோ அல்லது சட்னியாவோ நம்ம தயார் பண்ணி இது உணவோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம் கம்மியாகும். கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க வாரம் 2 முறை அல்லது 3 முறை பீர்க்கங்காய் தோலை உணவாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது மலச்சிக்கல் சரியாகும். பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர் சத்து உடலில் ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த குழகுழப்பு தன்மை குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால பீர்க்கங்காய் வாரம் 2 முறை நம்ம உணவா பயன்படுத்திட்டு வரும்பொழுது அல்சரை குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் பெருங்குடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு மலம் கழிக்கும் பொழுது அடிக்கடி ரத்தம் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மலக்குடல்ல ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றி அந்த இரத்த கசிவை நிறுத்தக்கூடிய மருந்தாகவும் பீர்க்கங்காய் இருக்கிறதுனால நம்ம பீர்க்கங்காய் சீசன்ல கிடைக்கும் பொழுது உணவா பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதே போல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சோர்வை போக்கக்கூடிய மருந்தாகவும் இந்த பீர்க்கங்காய் இருக்கிறதுனால, நீரிழப்புனால ஏற்படக்கூடிய உடல் சோர்வை போக்கக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால பீர்க்கங்காயை நம்ம உணவா பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இதை நம்ம இப்போ சட்னியை அரைச்சிடலாம். பீர்க்கங்காய் தோல் சட்னி இப்போ தயாராயிடுச்சு. இது நம்ம தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, இது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் தோல் மற்றும் தேங்காய் சேர்ந்த இந்த சட்னி வாரம் 2 முறை நம்ம உணவா பயன்படுத்திட்டு வரும் பொழுது கண்கள்ல ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் தோலில் ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். பீர்க்கங்காயை வாரம் 2 முறை நம்ம உணவா பயன்படுத்திட்டு வரும் பொழுது சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய தொற்றுகளை போக்கி சிறுநீரை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, லூஃபா அக்குட்டாங்குலா என்று சொல்லக்கூடிய ரிஜிகார்டு என்ற ஆங்கில பெயருடைய பீர்க்கங்காயிலே விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. பீட்டா கெரோட்டின் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறது. அயர்ன், ஜிங்க், மெக்னீசியம் போன்ற தாது பொருட்கள் மிகுதியாக இருக்கிறது. பொட்டாசியம், பாஸ்பரஸ் என்கின்ற சத்துக்களும் குறைந்த அளவுக்கு இதில் கொழுப்பு சத்துவமும் கலோரி என்கின்ற எரிபொருளும் குறைந்த அளவுக்கு இருக்கிறது. அதிகமான நார் சத்துவம், ஃபைபர் இருப்பதினாலே இது மலச்சிக்கலை போக்குகிறது. இதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணங்கள் கண்களுக்கு பலத்தை தருகிறது. இதனுடைய சாற்றை அன்றாடம் காலையிலே பருகி வருகின்ற பொழுது இந்த இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடிய ஒன்றாக, பல்வேறு நோய்களை தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த ஆல்கஹாலிக் லிவர் டிசார்டர் என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த ஹெப்படோமெகாலி என்ற ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற
கல்லீரல் வீக்கம் அல்லது லிவர் சிரோசிஸ் என்கின்ற நிலை, கல்லீரலுடைய அழற்சி, இவற்றை போக்கி த ரெஸ்டோரேஷன் என்று சொல்லுவார்கள், மறுபிறப்பு மறுநிலை தரக்கூடிய ஒன்றாக இந்த பீர்க்கங்காயினுடைய சாறு அல்லது அது உணவாக பயன்படுத்துகின்ற நிலையிலே ஈரல்களுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இதை உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது நவமூலங்கள் என்று சொல்லக்கூடிய உள்மூலம், வெளிமூலம், சீழ்மூலம், குருதி மூலம், இப்படிப்பட்ட பல்வேறு மூலங்களை போக்கக்கூடிய ஒன்றாக, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதை தோலோடு பயன்படுத்துவதனாலே நமக்கு முழுமையான சத்துவத்தை தருகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, பீர்க்கங்காய் எப்படி ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.